வணக்கம் விவசாய சொந்தங்களே, வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த செடியை அறுத்து போட்டோம் பார்த்தீங்களா, அந்த செத்தை அந்த காஞ்சி போன எல்லாத்தையும் எடுத்து போடணுங்க. அதுதாங்க இன்றைக்கி வேலை. பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி போனதை எடுத்து நான் வாரி அந்த பக்கத்தில் இருக்க கரும்பில் போடணும். எங்கெங்கே காலியாக இருக்கோ அங்கெல்லாம் போடணும். ஏன்னா இந்த செடியை பார்த்திங்கன்னா வாரி போட்டு கொளுத்தணுங்க. அதனால் செடி மல்லி செடி தள்ளி தான் கொளுத்தணும். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா கொளுத்தும் போது அப்புறம் காற்று ஓவர அடிக்கும். இல்லை அனலில் பார்த்திங்கன்னா அந்த அனலில் செடிலாம் பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் மொத்தம் சத்தியம் வாரி கொஞ்சம் தள்ளி இடையே தாங்க போட போகிறோம். பாருங்கள் நாங்கள் எப்படி வாரி போடுறோன்னு பாருங்களேன். இந்த செத்தை பார்த்திங்கன்னா வாரும்போது கொஞ்சம் பார்த்து வரும். ஏன்னா பாம்பு எதனா உள்ளே இருக்கும். ஏன்னா நிழல் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் நிழலில் உள்ளே இருக்கும். வாரும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க வரணும். ஏன்னா நம்ம உயிருக்கு கொஞ்சம் உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா வாரும்போது பாம்பும் சேர்த்து வாரிட்டால் நம்மளை கொத்த கூட வந்துடலாம். அதனால் நம்ம செத்தை வாரும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க கொஞ்சம் வரணும். எந்த நேரத்தில் எது இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாதுங்க. ஏன்னா 3 நாள் ஆகிடுச்சு. அப்புறம் எதனா வெயிலுக்கு கூட உள்ள நான் பூந்துருக்கலாம். நம்ம சொல்ல முடியாது நம்ம நேரம் எப்படி இருக்கோ. அப்பா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து வார போகிறாரு. ஏன்னா அங்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் பில்லு அதிகமாக இருக்குது, காஞ்சி போன சத்திங்க. அதனால் அங்கேருந்து வார போகிறேன்னாரு. நான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது கொஞ்சம் வாரிட்டு அதுக்கப்புறம் தள்ளி அந்த பக்கம் போயிட்ட பிறகு கொஞ்சம் தள்ளி வார போகிறேங்க. அம்மா பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி போன சத்த பில்லுலாம் அப்படியே அருவாள்லேயே சுரண்டி எடுக்கிறாங்க. அந்த பில்லுலாம் உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பில்லையும் சேர்த்து சுரண்டுறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், அம்மாவும் அப்பாவும் அந்த பக்கத்துலேருந்து வாடுறாங்களா, நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து வார போகிறேன். ஏன்னா ஒரே இடத்துலேருந்து வாரோம்னா வேலை சரியாக சீக்கிரம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் 2 பேர் வாரிட்டு வாங்க, நான் பாதி இந்த பக்கம் வாடுறேன்னு சொல்லிட்டேன் அப்பா அம்மா கிட்டே. அவங்க 2 பேரும் அந்த மூலையிலேருந்து வாரி அந்த பக்கம் அப்படியே வேலி கனடா அடித்து எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு அந்த மூலையில் இருந்து காட்டுறேன். இந்த காஞ்சி போன செத்தெல்லாம் வாரி எங்கே எடுத்துன்னு போகிறேன்னு பாருங்களேன். அப்புறம் இந்த பக்கத்துக்கு வந்துட்டு அந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக வாரி போட்டோம். இப்போ இந்த பக்கம் திருப்பியும் வேறு இடத்துல வாரி போட்டுட்ருக்குங்க. ஏன்னா ஒரே இடத்துல போட முடியாது, நிறைய காஞ்சி சத்து இருக்கா. கொளுத்தனா செடியெலாம் கொஞ்சம் தீஞ்சு போக சொல்லிட்டு எங்கெங்கே காலியான இடம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் வாரி கும்பலாக வச்சிடுறேங்க. அது கொளுத்துறோம் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு வீடியோ ஒன்று போகிறேன், அப்போ காட்டுறேன் பாருங்கள். விவசாயம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த பூ வர வைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். எவ்வளோ வேலை இந்த செடிக்கு நாங்கள் பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பூ வர வைக்கிற வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அங்கே போனால் பூ நம்மளுக்கு விலை கிடையாதுங்க. ஏன்னா நம்ம சொல்கிற ரேட்டு அங்கே விற்க முடியாது, அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம பூ போட்டு வர முடியும். இதுவே நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நல்லா லாபம் பார்ப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ லாபம் இருக்காது. நம்மளுக்கு விவசாயி எப்பவுமே நஷ்டம் தாங்க அடைவான். உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த செத்தை வாடுறோம் பார்த்திங்கன்னா, அந்த செத்தை பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருந்தால கை கால் எல்லாம் கிழிக்குதுங்க. சரியான காலெலாம் எரிச்சலாக இருக்குது. நான் வேறு இன்றைக்கி சாக்ஸு போட்டுன்னு வந்துட்டேங்க. அதனால் ரொம்ப காலெலாம் கீக்குது, காலெல்லாம் அப்படியே கீரல் ஆகி போச்சுங்க. அவ்வளோ காஞ்சி போயிருந்தாலும் அந்த காலை வச்சு மெரித்து வாடுறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து காலெல்லாம் ரொம்ப கிழிக்குது. நான் பார்த்திங்கன்னா மறந்து சாக்ஸு போட்டுன்னு வந்துட்டேன் நீனு பார்த்து. அதுக்கப்புறம் என்னடா அவன் செருப்பு போட்டு விவசாய நிலத்தில் செடியில் வாடுறான்னு தப்பாக எடுத்துக்காங்க. ஏன்னா செடி வந்து குச்சிலாம் இருக்கும், அந்த குச்சி காலை கிழிச்சிருந்து தான் கொஞ்சம் செருப்பு நம்ம சேஃப்டி நம்ம பார்க்கலாம். அதனால் செருப்புலாம் போட்டுட்ருக்குங்க. அதுக்கப்புறம் தாகம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. அதனால் கொஞ்சம் குடிச்சிடலான்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்ருக்குங்க. அப்புறம் ஒரு வழியாக ஃபுல்லாக கொஞ்சம் வாரிட்டோம். அப்பா அம்மா அந்த பக்கம் ஃபுல்லாக வாரின்னு வந்துட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் வாடுறோம். இன்னும் வேலை இருக்குங்க. இன்னும் ஒரு சாலை தான், லாஸ்ட்டு சாலை தான் வாடுறேன். அது வாரிட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா அப்பா அந்த பக்கம் வாரி போட்டார். இப்போ நான் இந்த பக்கம் என் பக்கத்தில் நான் வாரி போடுறேன். அது இல்லாமல் இந்த காஞ்சி போன இலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட இலைங்க வந்து நம்ம உடம்பு மேலே பட்டுலாம் கொஞ்சம் எரிச்சல் இருக்குங்க. ஏன்னா நம்ம வேர்வை தண்ணியும் அதுவும் படுது பார்த்திங்களா, அப்போ நம்ம உடம்புலாம் இங்கே போனோடனே வீட்டுக்கு போனோம் குளிக்கணும். அதுக்கே வேர்வை தண்ணி அதிகமாக வருதா, அப்படியே உடம்புலாம் கொஞ்சம் கசகசன்னு எரியுதுங்க. ஏன்னா தழலாம் உடம்புள்ள போயிடுச்சு. நான் எப்படியோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தாங்க வாரிட்டேங்க. வேலை முடியணுன்ட்டு கொஞ்சம் வெயில் வேறு கொஞ்சம் மணி 3:45 அந்த டைம்லேயே பாருங்கள் வெயில் அதிகமாக இருக்கா. அந்த வெயில்லேயும் கொஞ்சம் முடியல எரிச்சல் அதிகமாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லா காஞ்ச சத்தைங்களும் வாரி போட்டுட்டோம். உடம்பு தான் கொஞ்சம் டயர்டாகிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முடியல. வெயில் வேறு அதிகமாக இருக்கா, ஒன்றும் முடியலங்க. ஓகே நண்பர்களே, மொத்தம் காஞ்சி போன சத்தெல்லாம் வாரி போட்டுட்டோம். நாளைக்கு இந்த பில்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்லு பூண்டுலாம் மொத்தம் பிடுங்கணும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.